தளபதி என்ன கண்டிப்பா வரணும். நாங்க எல்லாரும் அவருக்கு தான் போடுவோம். இது நாள் வரைக்கும் 2 பேத்துக்கு போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் அவர் எப்படினாலும் மேடையை தூக்கி வச்சிடணும். அவர் இந்த மாதிரி வரணும். நான் தீவிர விஜய் ரசிகன். நான் தீவிர விஜய் ரசிகன். மருமோட அந்த பிள்ளையோட புருஷன் தீவிர விஜய் அது விஜய் ரசிகர். நல்லா செஞ்சா போதும். என் அண்ணி என்ன எங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பள்ளிக்கூடத்துக்கு போறது வர்றதுக்கு மனசுல எங்களுக்கு பயம் ஓவரா இருக்கு. அம்மா இருக்கிற போது எங்களுக்கு எந்த பயம் இல்லை. அசால்ட்டை விட்டு அசால்ட்டை வந்தோம். இப்போ எங்களுக்கு பயமா இருக்கு. அது பாதுகாப்பு கொடுத்தா போதும். கம்பேக் நண்பா சேனல்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். கம்பேக் நண்பா சேனலை வந்து பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று தளபதியோட கர்ஜனை வந்து ரொம்ப பயங்கரமா. இது இப்போ நீங்கள் சொந்தமாக பண்ணுறீங்களா இல்லை எப்படி? தொழில் தானே. உங்கள் தொழில் இதுதான் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ரீசைக்கிள் பண்ணுறது வாங்கி நீங்கள் அது இல்லை நாங்கள் பறக்கி கூட போகிறது அங்கே வாங்கிக்கிறோம் வேலைக்கு. சரி ஒரு வேலையாக பண்ணுறீங்க? ஆமாம். சரி ஓகே நன்றி. டெய்லி வந்து வெளி பக்கம் போனால் 2 போரா எடுத்துட்டு போவோம். ஓகே. இப்போ மீட்டிங் இருந்ததா ஒரு 10 போரா எடுத்து. அண்ணன் முன்னத்துல தளபதி அண்ணன் முன்னத்துல இன்னைக்கு வருமானங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். சரி. ஆனால் அவர் புண்ணியத்தில் இன்னைக்கு நாங்கள் மட்டும் இருக்கல. எனக்கு 10 லட்சம் 20 மக்களுக்கு. சரி. ஒரு ஆளுக்கு வந்து 3 வண்டி 4 வண்டி எடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பொருள் கிடைச்சிருக்கு. சரி. ஒருத்தர் நிமிட்டா 20 மூடை 10 மூடை 40 மூடை வரைக்கும் மறிச்சேன். ஒரு முனி ஆட்டை மட்டும் 5 மூடை எடுத்துக்காங்க. ஒரு முனி ஆட்டால 5 மூடை. ஏமா அவர் வந்ததுக்கு மக்கள் எல்லாரும் செல்சிருப்பாயிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு வேலை இருக்கு இங்க? அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். நெருக்கி முடிச்சிட்டீங்க? சரி. அப்படியே நாங்க நேற்று காலை 10 மணிக்கு வந்தோம். ஓகே. இன்னைக்கு 10 மணிக்கு வர முடிஞ்சு போகும். இப்போ நேற்று 10 மணில இருந்து இருக்கீங்க நைட்டு? ஆமா, நேற்று காலை 10 மணிக்கு வந்தோம். சரி, அப்போ இந்த கூட்டம்லாம் எப்போ கிளியர் ஆச்சு? டிராஃபிக்லாம் ஜாம்னு சொல்றாங்க. அது நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. ஓ 11 மணி வரைக்கும். ஆனா 5:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சுல நாடுக்கு முடிச்சினேன். ஓ 4க்கு மாநாடு முடிஞ்சிச்சு. 4:30 முடிஞ்சிச்சு. உங்க தேர்தலுக்காக கரெக்ட் 11 மணி நைட் 11 மணி ஆயிடுச்சு. இந்த கிளியரன்ஸ் அதாவது நான் சொல்ற டிராஃபிக் கிளியர் ஆகுது 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு கிளியர் ஆகிறதுக்கு. சரி, மக்கள் வரைக்கும் இருந்திருக்காங்க இங்க. நைட் வரைக்கும் தானே. காலையோட ஒரு பையனை காணும் தெரியும். எங்க மதுரையில சித்திரத்துல கூட கூட்டம் இல்ல. அந்த தளபதிக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்த மதுரை மாநாட்டு திடலில் தான் நம்ம இருக்கோம். இதில் ஒரு தனி சிறப்பு அம்சம் என்னன்றா, இது வரைக்கும் மாநாட்டுக்கு முன்னாடி பல லட்சம் பேர் பார்த்தாங்க, மாநாட்டில் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் மாநாடு முடிந்த பிறகும் இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அது தளபதி விஜய் அவர் ஒருவருக்காக மட்டும்தான் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி ஏகப்பட்ட மக்கள் முடிந்த பிறகும் வருவதற்கு ஒரே காரணம், இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தை பார்ப்பதற்காக பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இங்கேயே நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சேலத்துலேருந்து வந்திருக்கீங்களா? நேற்றே மாநாடு முடிஞ்சிருச்சு. வர முடியல, அதனால இன்னைக்கு வந்துட்டீங்க. வர முடியாதனால நீ வந்தோம்ங்க. சரி. எப்படின்னு இருக்கு இடம்? எப்படி இருக்கு? எத்தனை லட்சம்? பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது நேற்று மாநாடு நேற்று பார்க்க முடியலன்றதுக்காக இன்னைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த விதமான அரசியல் கட்சிக்கும் நடக்காத நிகழ்வு. இன்னைக்கு நீங்க வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னென்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த மாநாட்டு மேடையில் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு, தலைவர் நின்ற இடம். இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் ஜெயிக்க வைக்கணும், அதுதான் நம்ம நம்பிக்கை. ஆமா, விஜய் சாரா ஜெயிக்க வைக்கணும், அது மட்டும்தான் கண்டிப்பா இன்னைக்கு குறிக்கோள். ரைட். டிவியில் பார்த்தீங்களா அந்த மாநாட்டு நடந்து? டிவியில் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ அதை வச்சு ஒரு ஐடியா இருக்கும்ல, இந்த அளவுக்கு வந்து வரதா மாநாடு பார்த்துருக்கீங்களா? இந்த அளவுக்கு எந்த மாநாடு பார்த்தது இல்லைங்க. இல்லை சிலவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ இந்த முருக பக்தர் மாநாடுலாம் இருக்குல்ல, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதை கம்பேர் பண்ணிலாம் பேசுகிறாங்க. அதாவது கடவுளுக்கு மாநாடு நடத்தினாங்க இதே மதுரையில், அதுக்கு கூட்டம் வந்துச்சு. ஆனால் கடவுளே மாநாடு நடத்துகிறப்ப அதை விட கூட்டம் வரும்ல. கடவுளுக்கு மாநாடுன்றது ஒரு நிகழ்வு, ஆனால் கடவுளே மாநாடு நடத்துறன்றது வந்து மிகப்பெரிய நிகழ்வு. அது மதுரையில் நடந்திருக்கு. அதனால் கடவுள் நடத்துகிற மாநாட்டெல்லாம் கடவுள் அந்த மாநாட்டோட ஒப்பிடக்கூடாது. ரெண்டாவது அது கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தி இல்லை. இல்லைங்க, அதை கம்பேரே பண்ண முடியாதுங்க. அது வந்து எங்கள் மாவட்டத்தினுடைய ஒரு சாதாரண ஒரு கூட்டம் தான். அந்த மாதிரி கூட்டம் தான் வந்து எங்களுக்கு இருக்கே தவிர இது வந்து எத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள், கண்ணிமைக்காத கூட்டம் வரைக்கும் கூட்டம் இருக்கும். கூட்டத்தை
கம்பேர் பண்ணுற முடியாத அளவுக்கு கம்பேர் பண்ண கணக்கிடவே முடியாது. ஏன்னா அத்தனை லட்சம் பேர் இங்கே இருக்காங்க, வாய்ப்பே கிடையாது, இங்கே கனெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் மாநாடுக்கு வந்துருந்தீங்களா? ஆமாம், நான் மாநாடு பொசிஷன் இருக்கீங்க, தாவேக்கால இருக்கீங்களா? இல்லை, நான் தாவேக்கால இல்லை, நான் வந்து அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு தலைவர் விஜய் அவர்களுடைய ஆதரவாளராக செயல்பட்டு இருக்கோம். சரி சரி. ஆமாம், நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆதரவு தராங்க. நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு தரோம். 2026 ஒரு மாற்றம் வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு இதுனா விஜய் அவர்கள் மட்டும்தான். அவர் நினைத்தா மட்டும்தான் அந்த மாற்றம் கிடைக்கும். அதனால் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கோம். நேற்று எப்படி இருந்தது? நேற்று நடந்த மாநாடுன்றதை இதை மாநாடுன்னு பார்க்குறத விட தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பொங்கி போய் கிடக்காயின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இத்தனை பேர் எப்படியாவது ஒரு மாற்று தலைவர் வந்துவிட மாட்டாரா, ஒரு மாற்று அரசியல் உருவாகிறாதா அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ விஐபிஸ் நம்ம தளபதி இங்கிட்டு தான் வந்திருப்பார். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் அது. எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. தளபதி நேற்று ஸ்டேஜுக்கு ஏறி இருக்காரு. ஸோ தளபதியோட ரேம்ப் வாக் நடந்த இடத்துக்கு நம்ம இப்போ போகலாமான்னு பார்க்குறேன். நம்மளும் ஒரு ரேம்ப் வாக் கொடுப்போம். எப்படி ஸோ மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தளபதியோட இந்த ரேம்ப் வாக்லாம் நேற்று பார்த்துருப்போம். நம்ம மதுரை மக்கள் தளபதியோட போய் கட்டி அணைச்சி கொண்டாடிட்டாங்க. ஸோ வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சு மறுநாள் இப்படி தானே இருக்கும். ஒரு திருவிழாவை பார்த்த மாதிரி இருக்கு பாருங்கள். திருவிழா முடிஞ்சு அழகர் ஆற்றுல இறங்கினப்பவும் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இந்த குழாயே உடஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க, இந்த குழாய் உடஞ்சிருச்சுன்னா இந்த 8 குழாய் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. அந்த பாதையிலே ஒரு வால்வு இருக்குது. ஸோ இந்த வால்வு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த குழாய் உடஞ்சிச்சா அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி வால்வு வந்து ஒவ்வொரு 8 குழாய் இருக்குல்ல, ஒவ்வொரு 8 குழாய் அமைச்சிருக்காங்களா. ஸோ அந்த இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி வால்வு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த குழாய் மட்டுமே இல்லாமல் தண்ணி பாட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வரவங்களுக்கு தண்ணி பாட்டில் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வேண்டிய அளவுக்கு தண்ணி இந்த மரம் இது பாரு, வேப்ப மரம், ஆலமரம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மணல் போச்சா.